गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2011 ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம், உத்தராயணம், கிரீஷ்ம ருத்து, ரிஷப மாதம், வைகாசி மாதம், சுக்லபக்ஷம், துவாதசி திதி, நல்ல சுவாதி நட்சத்திரம், நல்ல சித்தயோகம், நல்ல முகூர்த்த நாள். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம நாராயணியத்தில் 16வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம்.
போன வாரம் 15வது தசகத்தில் பட்டத்திரி ரொம்ப உருக்கமாக கபிலாவதாரத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கபிலனாக பிறந்து கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் மகனாக பிறந்து அம்மாவான தேவஹூதிக்கு ஆத்மஜானம் பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணி எப்படி மோட்சத்தை அடையிறதுங்கிறதுக்கு சுலபமான வழி என்னங்கிறதாக சொன்னத்தை பட்டத்திரி இப்படி அம்மாவுக்கு நீ சொன்னியாமே பக்கத்தில் உட்காத்தி வச்சு 5 வயசு குழந்தையாக இருந்த நீ அம்மாவுக்கு உபதேசம் பண்ணியாமேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போனாள். ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை நியகாதீஹி என்று ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய கடைசியிலையும் இந்த சொல்லி ஆச்சரியப்பட்டு சொன்ன அந்த 15வது தசகத்தை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் 16வது தசகத்தில் பட்டத்திரி ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 4வது ஸ்கந்தத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாள். 4வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் தக்ஷயாகம் அதை வர்ணனை பண்ணியிருக்காள். தக்ஷ பிரஜாபதி பண்ண யாகம், தக்ஷனால் பரமேஸ்வரன் அவமதிக்கப்பட்டு பரமேஸ்வரனுடைய பத்னி அவளை அவமானப்படுத்தினான். தக்ஷன் தன்னுடைய பொண்ணை அவமானப்படுத்தினான். அந்த இதெல்லாம் 4வது ஸ்கந்தத்தில் வர்றது. பாகவத்தில் 16வது அத்தியாயத்தில் பட்டத்திரி நாராயண அவதாரத்தை முதல்ல சொல்லிவிட்டு சுவாமி நாராயணனா அவதாரம் பண்ணாள் அதை சொல்லிவிட்டு அதுக்கு தடுத்தாப்பில் தக்ஷயாகத்தையும் வர்ணித்தாள். இதை 10 ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறாள். அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே ஷோடசம் தசகம் நரநாராயணாவதார வர்ணனம் தக்ஷயாகவர்ணனஞ்ச. தக்ஷோ விரிஞ்ச தனயः அத மனோஸ்தனூஜாம் லப்த்வா பிரசூதிமிஹ ஷோடச சாபகன்யாः தர்மே த்ரயோதச ததௌ பித்ருஷு ஸ்வதாஞ்ச ஸ்வாஹாம் ஹவிர்புஜி சதீம் கிரிஷே த்வதம்சே. இந்த விஸ்வத்தில் பிரஜைகள்லாம் ஏற்படுத்தி பாப்புலேட் பண்ணணுங்கிறதான ஒரே நோக்கத்தோடு கூட பிரம்மா இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணோன்னே பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணாள். பல பிரஜாபதிகளில் தக்ஷனும் ஒரு பிரஜாபதி. பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவாள் வாழ்னா. ஸ்வயம்புவனும் கர்தமருங்கிறதான பிரஜாபதிக்கு எப்படி தன்னுடைய பொண்ணான தேவஹூதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலோ அப்படி பிரம்மபுத்திரான தக்ஷ பிரஜாபதிக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். பிரசூத்தின்னு இன்னொரு பொண்ணு, ஆக்கூத்தி, பிரசூத்தி, தேவஹூத்தின்னு 3 பொண்ணு அந்த மனுக்கு, ஸ்வயம்புவனுக்கு. அந்த ஸ்வயம்புவனுவில் 3 பொண்ணில் தேவஹூதிக்கும் கர்தமருக்கும் விவாகம் நடந்ததெல்லாம் முன்னாடியே பார்த்தோம் நம்ம. அதில் பிறந்த உள்ளதான் கபிலர். அதை போன அத்தியாயத்தில் பார்த்தோம், போன தசகத்தில் பார்த்தோம். இப்பொழுது இந்த தசகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மனு பிரம்மபுத்திரரான தக்ஷ பிரஜாபதிக்கு தன் பொண்ணான பிரசூதியை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த தக்ஷ பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் பல குழந்தைகள் பிறந்தது. அது மூலமாக ஜகத்துக்கு பிரஜா சிருஷ்டி ஏற்பட்டு ஜகம் 3 லோகத்துலேயும் விஸ்தாரம் அடைய போகிறது. அதுதான் இந்த 16வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். இந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய வம்சாவளி சரித்திரத்தை ஸ்ரீமத் பாகவத்தில் சுகாச்சாரியால் வர்ணிச்சிருக்காள் 4வது ஸ்கந்தத்தில். இந்த 16வது தசகத்தில் முதல் ஸ்லோகத்தில் தக்ஷ பிரஜாபதியினுடைய விவாகம், அவருக்கு பிறந்த பெண்கள், அந்த அவளுக்கு என்ன பேர் எல்லாத்தையும் சொல்கிறாள் பட்டத்திரி. தக்ஷோ விரிஞ்ச தனயா, விரிஞ்சின்னு பிரம்மாவுக்கு பேர். விரிஞ்ச தனயானா பிரம்மாவுடைய பிள்ளைன்னு அர்த்தம். தக்ஷன் பிரம்மாவுடைய பிள்ளை தக்ஷ பிரஜாபதி. அவன் தான் எல்லா பிரஜாபதிகளுக்கும் லீடராக, அத்தியக்ஷராக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள் பிரம்மா. அதுவே அவனுக்கு கொஞ்சம், தக்ஷனுக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்பட்டுதான். ஏன்னா நம்ம தான் எல்லா பிரஜாபதிகளுக்கும் ரொம்ப மேலானவன், அதனால தான் நம்ம பிதா நம்மளை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்காள்னு கொஞ்சம் கர்வமாக.
தக்ஷோ விரிஞ்ச தனயோ த மனோஸ்தனூஜாம் மனோஹோ தனூஜாம் சுவாயம்புவ மனுனுடைய பொண்ணான பிரசூத்தியை கல்யாணம் பண்ணாள். லப்த்வா பிரசூதிமிஹ ஷோடச சாபகன்யாக கல்யாணம் பண்ணிட்டு தக்ஷ பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் 16 பெண்கள் பெற்றாலாம். ஷோடச சாபகன்யாக அந்த 16 பெண்கள்ல 13 பெண்களை தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். தர்மே திரையோதச ததௌ தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாள் 13 பெண்களை. பித்ருஷு ஸ்வதாஞ்ச ஸ்வதான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பித்ரு தேவதைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். பித்ருஷு ஸ்வதாஞ்ச ஸ்வாஹாம் ஹவிர் புஜி சதீம் ஸ்வாஹான்னு ஒரு பொண்ணு, அதை அக்னி கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். ஹவிர் புகுன்னு அக்னிக்கு பேர். ஏன்னா என்ன ஹவிஸை போட்டாலும் அக்னியில் போட்டு தேவதையில் கொடுக்கறதே அதை சாப்பிட்றது, அதனால் ஹவிர் புகுன்னுட்டு அக்னிக்கு பேர். தர்மே திரையோதச ததௌ பித்ருஷு ஸ்வதாஞ்ச ஸ்வாஹாம் ஹவிர் புஜி சதீம் கிரிஷே த்வதம்சே சதீன்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கிரிஷே த்வதம்சேனாள். ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய அம்சமான சாக்ஷாத் பரமேஸ்வரன் கிரிஷன் இருக்கானே, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாளாமே நாள். ஏன்னா பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் மேலே அவ்வளோ ஒரு பக்தி. அதனால் பரமேஸ்வரனையும் உன்னுடைய அம்சமான பரமேஸ்வரன் அல்லவா, சாக்ஷாத் பரமேஸ்வரன் உன்னுடைய அம்சம் இல்லையா அவர், இன்னும் துவதம்சேங்கிறதாக பிரியத்தோடு சொல்கிறாள். ஏன்னா அவ்வளோ பக்தி பரமேஸ்வரன் மேலே அவருக்கு. ஆனால் இன்றைக்கி குருவாயூரில் போனால் கூட குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு போன புண்ணியம் வரணும்னா அங்கே பக்கத்தில் பரமேஸ்வரன் இருந்துருக்காள். மம்மியூர்னு ஒரு ஊர், ரொம்ப தூரம் இல்லை, 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதனால் மம்மியூரில் போய் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணாதான் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணத்தினுடைய பலன் உண்டுங்கிறதா சொல்கிறது உண்டு. அதனால தான் சில பேருக்கு அவசரமாக ரயிலுக்கு போகணுன்னு நாழி எடுத்து போக முடியல, தரிசனம் பண்ண முடியலன்னா அங்கே அம்பாளுடைய சந்நிதி இருக்குது குருவாயூர் கோயிலில். அங்கேயிருந்து இப்படி மம்மியூர் பக்கம் பார்த்து மம்மியூர் பகவான் மகாதேவ சுவாமியை போய் இப்படி தரிசனம் பண்ணதா மனசில் நினச்சிட்டு மகாதேவா மகாதேவான்னு சொல்லி மம்மியூரப்பான்னு சொல்லிவிட்டு வரணும். அப்படி மனசாலையான தியானம் பண்ணிக்கணும்னு சொல்கிறது வழக்கம். அப்படி பட்டதிரிக்கு பரமேஸ்வரன் மேலே ஒரு அந்யாதிருஷ்யமான ஒரு பக்திங்கிறத காட்டுறதுக்காக உன்னுடைய அம்சமான பரமேஸ்வரனுக்கு தன் பொண்ணான சதியை கொடுத்தாளேனால். தக்ஷோ விரிஞ்ச தனயோத மனோஸ்தனூஜாம் லப்த்வா பிரசூதிமிஹ ஷோடச சாபகன்யாः தர்மே த்ரயோதச ததௌ பித்ருஷு ஸ்வதாஞ்ச ஸ்வாஹாம் ஹவிர் புஜி சதீம் கிரிஷே த்வதம்சே. அழகான ஸ்லோகம் இது. இந்த அடுத்த ஸ்லோகத்தில் 2வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி நாராயணாவதாரத்தை எடுத்து சொல்கிறார். நரநாராயணாவதாரம். மூர்த்திரிஹி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மகிதானுபாவம் யஜ்ஜன்மனி பிரமுதிதாः கிருததூர்ய கோஷாः புஷ்போத்கரான் பிரவவ்ருஷுः நுனுஹுஸ்துரௌகாः. மொத்தம் 13 பெண்களை தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தக்ஷன். மொத்தம் 16 பெண்கள் அவருக்கு. இந்த 16 பெண்களில் 13 பெண்களை தர்மதேவதைக்கு விவாகம் பண்ணி கொடுத்தாள். அதில் மூர்த்தின்னு ஒத்தி. அந்த 13 பெண்களுடைய பேர் ஸ்ரீமத் பாகவத்தில் சுகாச்சாரியால் சொல்லியிருக்காள். ஸ்ரத்தா, மைத்ரி, தயா, சாந்தி, துஷ்டி, புஷ்டி, கிரியா, உன்னதி, புத்தி, மேதா, திதிக்ஷா, ஹ்ரீ, மூர்த்தி அப்படின்னு 13 பெண்கள். அந்த 13 பெண்களையும் தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் தக்ஷன். அந்த 13 பேரில் கடைசி பொண்ணு மூர்த்தி. அந்த மூர்த்திக்கும் தர்மதேவதைக்கும் சுவாமி நாராயணனாக அவதாரம் பண்ணாலாம். அந்த நாராயணன் தான் நரசகன். நரன்கிறதான ஃப்ரெண்டை வச்சுட்டு நரனும் நாராயணனும் நர நாராயணான்னு சொல்கிறது 2 பேருமா இப்பவும்
பத்ரிகாஷ்டமத்தில் இருந்துன்னு வராள். அதனால தான் பத்ரிநாத் யாத்திரைக்கு போகிறவாள்லாம் போய் பார்ப்பாள். இப்பவும் அந்த கலியுகத்தில் தர்மத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக நாராயணனாக இருந்துட்டு இருக்காள். நரனோடு கூட நாராயணன் இருந்துட்டு இருக்கார் அங்கே பத்ரிகாஷ்டமத்தில். அதனால் பத்ரிநாத்தில் போனால் பார்க்கலாம். பத்ரிநாத்தில் போனால் பஞ்சாயத்தனம்ங்கிறதா சொல்கிறது. 5 பேர், நரன், நாராயணன், நாரத சுவாமி, குபேர சுவாமி, உத்தவ சுவாமி, இப்படி 5 பேர் இருப்பாள். 5 பேரையும் பார்க்கலாம். இப்படி கிளம்புற போனால் பார்க்கலாம். அவங்க அப்படி அங்கே இருந்துக்கப்பட்ட சுவாமி அந்த நாராயணனை பெற்றெடுத்தாலாம். மூர்த்திரி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் பவந்தம். ஹே குருவாயிருப்பா, உங்களை நீங்கள் என்னமா நாராயணனாக அவதாரம் பண்ணேளே. மூர்த்திரி தர்ம கிருஹிணி, தர்ம தேவதைக்கு பொண்டாட்டியா இருந்த மூர்த்திக்கும் நீங்க பிறந்தேளே குழந்தையா. சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மைதானுபாவம். அந்த நாராயணனாக நீங்கள் நரன்கிறதான ஒரு ஃப்ரெண்டோடு கூட பிரகாஷன் இருக்கேள். அந்த பிறந்த உடனே எல்லாருக்கும் தேவதைகளுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்பட்டுதான். எஜ்ஜன்மனி பிரமுதிதாக, எஜ்ஜன்மனி அப்படி குழந்தை பிறந்த உடனே பிரமுதிதாக ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, கிருததூர்ய கோஷாக ஆகாசத்துல மங்கள வாத்தியங்கள் எல்லாம் கோழிச்சு சந்தோஷப்பட்டாளாம் தேவதைகள்லாம். புஷ்போத்கரான் பிரபுஷு நுனு சுரௌகாக, ஆகாசத்திலேருந்து புஷ்ப வருஷத்தை வருஷிச்சாள். நுனுவு நமஸ்காரம் பண்ணாள். உனக்கு நமஸ்காரம் பண்ணாளாமே ஆகாசத்தில் இருக்கப்பட்ட தேவதைகள்லாம். ஏ குருவாயூரப்பான்னு அந்த நரநாராயண அவதாரத்தை 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி அழகா வர்ணிக்கிறாள். இங்க மூர்த்திரி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மைதானுபாவம் யஜ்ஜன்மனி பிரமுதிதாக கிருததூர்ய கோஷாக புஷ்போத்கரான் பிரவவ்ருஷு நுனுவு சுரௌகாக. அடுத்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி நரநாராயண அவதாரத்தினுடைய காரணத்தை எடுத்து சொல்கிறாள். ஏன்னா பகவான் எப்பப்பெல்லாம் லோகத்தில் துஷ்டால நிகிரகம் பண்ணணுமோ அப்போ அவதாரம் பண்ணுறாள். ஒரு சமயம் அசுரன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பேர் சஹஸ்ர கவச்சன்னு பேர். ஏன்னா அவன் நிறைய தபஸ் பண்ணி வரன் வாங்கி வச்சுருந்தான். ஒன்று மேலே ஒன்றா நிறைய கவச்சம் அணிஞ்சிட்டு இருந்தான். எல்லாரும் ஒரு கவச்சம் போட்டுப்பாள். இவன் 1000 கவச்சம் போட்டுருந்தான். அதனால் அவனுக்கு பேர் சஹஸ்ர கவச்சன்னு பேர். அந்த சஹஸ்ர கவச்சன் என்ன ஒரு வரன் வச்சுட்டு இருந்தான்னா, அவனை கொல்லணும்னா 1000 வருஷம் யாரான ஒருத்தர் தபஸ் பண்ணியிருக்கணும், 1000 சண்டைகள் போட்டிருக்கணும், 1000 பேரை ஜெயிச்சிருக்கணும். அவளால் தான் இவனை 1000 யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்கணும். அவளால் தான் இவனை கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கி வச்சுருந்தான். அதனால் பகவான் என்ன பண்ணால், தானே நரனாகவும் நாராயணனாகவும், நாராயணனா இருந்து 1000 வருஷம் தபஸ் பண்ணார். நரனா இருந்து 1000 யுத்தங்கள் பண்ணியிருந்தார். இப்படி நரநாராயணாலாக இருந்து இந்த தேவதைகளை ரட்சிக்கணும், நல்லவாழ சாதுக்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக, இந்த அசுரனை கொல்லணுங்கிறதுக்காக ரொம்ப சுலபமாக கொண்டுவிட்டாராம். வேணும்னா மனசு வச்சுருந்தா சுவாமி இப்படி ஒன்றும் இல்லாமலே அவனுக்கு கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்படிலாம் சண்டை போட்டும் தபஸ் பண்ணி ஏன் பண்ணார்னா, தான் போட்ட நீதியை தானே அதுபடி இருக்கணுமே தவிர சட்டத்தை மீறப்படாதுங்கிறதுக்காக சொல்கிறார் பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில். தைத்தியம் சஹஸ்ர கவச்சம் கவச்சை பரீதம் சாஹஸ்ரவத்சர தபஹ சமராபிலவ்யைஹி பர்யாய நிர்மித தபஸ் சமரௌ பவந்தௌ சிஷ்டைக கங்கடமமும் யகதாம் சலீலம். ஹே குருவாயூரப்பா, நீ நரனாகவும் நாராயணனாகவும் பிறந்து அவதாரம் பண்ணி, நாராயணனாக 1000 வருஷம் தபஸ் பண்ணி, நரனாக 1000 யுத்தங்கள் பண்ணி, இந்த சஹஸ்ர கவச்சனை சலீலம் ரொம்ப சுலபமாக விளையாட்டாகவே நீ அவனை வதம் பண்ணினியாமே. என்ன காரணம்னா, பர்யாய நிர்மித தபஹானாள், நீ போட்ட சட்டத்தை நீயே மீறப்படாதுங்கிறதுக்காக அவனை நீ சுலபமாக கொல்ல முடியும்னா கூட
அவன் என்ன வரம் பெற்றானோ அதை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக நீ 1000 வருஷம் தபஸ் பண்ணி நாராயணனாக, 1000 யுத்தம் பண்ணி நரனாக, அப்படி நாராயணனாக சேர்ந்து அந்த சகஸ்திர கவச்சனை யுத்தம் பண்ணினியே அந்த வைபவத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். தைத்தியம் சகஸ்திர கவச்சம், சகஸ்திர கவச்சம்ங்கிறான ஒரு அசுரனை கவச்சை பரீதம், அவன் மேலே 1000 கவச்சங்கள் போட்டிருந்தானே அவன். சாஹஸ்ர வத்சர தபா, 1000 வருஷம் தபஸ் பண்ணினி. சமராபிலவ்யை, 1000 யுத்தங்கள் பண்ணினியே. எதுக்காக? பர்யாய நிர்மித தபா சமரோ பவந்தோ, நீ போட்ட சட்டத்தை நீயே பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பண்ண நீ. சிஷ்டைக கங்கடமமும் ஞகதாம் சலீலம், அந்த அசுரனை ஒரே ஒரு கவச்சத்தை மாத்திரம் வச்சுவிட்டு பாக்கி எல்லாத்தையும் உடைச்சு விளையாட்டாக அவனை கொன்னையாமே சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில். தைத்தியம் சகஸ்திர கவச்சம் கவச்சை பரீதம் சாஹஸ்ரவத்சர தபா சமராபிலவ்யை பர்யாய நிர்மித தபஸ் சமரௌ பவந்தௌ சிஷ்டைக கங்கடமமும் ஞகதாம் சலீலம். யோசித்தியான இந்த ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், ஹே பகவானே, நீ ஒரு துஷ்டனை நிகிரகம் பண்ணத்தோடு கூட சாதுக்களையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா பகவான் அவதாரம் பண்ணுற காரணமே துஷ்ட நிகிரகம், சாதுக்களை ரட்சணம் இது பண்ணுறதுக்காக. அதனால் சாதுக்கள் எல்லாருக்கும் நல்ல உபதேசத்தை பண்ணணுங்கிறதுக்காக தானே என்ன பண்ணாலாம், அனுஷ்டானம் பண்ணி காமிச்சாலாம். பத்ரிகாஷ்டமத்தில் போய் இந்திரியங்களெல்லாம் அடக்கி தபஸ் பண்ண வைபவத்தை இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அன்வாச்சரன் உபதிஷன்னபி மோக்ஷதர்மம் त्वं भ्रातृमान् बदरिकाश्रमम् अध्यवात्सीः शक्रोथते शमतपोबल निस्सहात्मा दिव्यांगना परिवृतं பிரஜிகாயமாரம். நரநாராயண மூர்த்திகள் இவா 2 பேரும் பத்ரிகாஷ்டமத்தில் ஹிமாலய மலையில் தபஸ் பண்ணாலாம். ஏன்னா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி தானே அனுஷ்டானம் பண்ணணும். நல்ல ஆச்சாரியால் யாருன்னாள், ஸ்வயம் ஆச்சரதி அந்யான் ஆச்சாரயதி சைவ ஆச்சாரியா. ஆச்சாரியங்கிற பதம் முதல்ல தான் சொல்லும் விஷயங்களை தானே அனுஷ்டானம் பண்ணணுமா. ஒருத்தரும் காப்பியே குடிக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு நானே காப்பி குடிச்சுட்டு இருந்தேன்னா அது அனுஷ்டானத்துக்கு யாரும் வரமாட்டாள். நானே அனுஷ்டானம் பண்ணால் எல்லாரும் காலம்பரை 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுவிட்டு நானும் 3:45 எழுந்தால் எல்லாருக்கும் தோணும், அடடா இவன் வாயால் உபதேசம் மாத்திரம் பண்ணுறதில்ல, எல்லாம் சொல்கிறபடிக்கு ஸ்ரீராமத்தியான்ட்டு. அதனால் பட்டத்திரிஞ்சு அழகாக சொன்னாள், அன்வாச்சரன்னு உபதிஷன்னு. அன்வாச்சரன்னு, நீ நல்ல தர்மங்களை உபதேசம் பண்ண போகிற. அதுக்கு முன்னாடி அந்த எந்தெந்த தர்மத்தை உபதேசம் பண்ணணும்னு நினச்சியோ அதெல்லாம் அதுபடி நீ நடந்தியேப்பா. இந்திரியங்களெல்லாம் அடக்கி தபஸ் பண்ணி ஹே குருவாயப்பா நாராயணனா இருந்துண்டு. அன்வாச்சரன் உபதிஷன் அப்படி மோக்ஷ தர்மம், மோக்ஷ தர்மத்தை உபதேசம் பண்ணே, அதை அனுஷ்டானம் பண்ணே. துவம் பிராத்ருமான் பதரிகாசிரமம் அத்தியவாத்சீஹி. அத்தியவாத்சீஹி எங்க? பத்ரிகாசிரமம். பத்ரிகாசிரமத்தில் போய் வசிச்சுண்டு தன்னுடைய பிராத்தாவான ஃப்ரெண்டான பிராத்ருமானு தன் பிராத்ரு நரனோட கூட சேர்ந்துண்டு நரன் நாராயணன் இவாளோட இருந்துட்டு உபதிஷன்னு நாரதாதிகளுக்கு உபதேசம் பண்ணேன்னாள். நாரத மகர்ஷி எப்போதும் அந்த உபதேசத்தை கேட்டுன்னு வராள். அதான் பஞ்சாயதனம் சொன்னேனே, 5 பேர் அங்கே பார்க்கலாம். நர, நாராயண, நாரத, குபேர, உத்தவ சுவாமி, இந்த 5 பேர் அங்கே இருப்பாள். பத்ரி பஞ்சாயத்தனம்னு படம் கூட இருக்கும், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். துவம் பிராத்ருமான் பதரிகாசிரமம் அத்தியவாத்சீஹி. இப்படி சுவாமி தபஸ் பண்ணுறத பார்த்த உடனே இந்திரனுக்கு கொஞ்சம் சங்கை ஏற்பட்டது. ஏன்னா யாரெல்லாம் தபஸ் பண்ணுறாளோ அப்போல்லாம் இந்திரனுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படும். ஏன்னா இந்திர பதவிக்காக ஒரு காலம் இவெல்லாம் தபஸ் பண்ணுறாளோன்னு ஒரு சம்சயம் ஏற்படும், சங்கை ஏற்படும். அதனால் என்ன பண்ணுவான், தபஸ் யார் பண்ணாலும் அதை கெடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புவான். ஏன்னா இவ தபஸ் நிறையா பண்ணி
ஒரு கால் தன்னுடைய இந்திர பதவியை எங்கேயாவது அவள் புடிங்கி விடுவாளோன்னு பயம். அதனால் இந்த சக்கரஹானா இந்திரன் அர்த்தம். சக்ரோததே சம தபோபல நிஸ்ஸகாத்மா, நிஸ்ஸகாத்மா பொறுக்காமல் நீங்கள் தபஸ் பண்ணிட்டு இந்திரிய நிகிரகம் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு பொறுக்காமல் என்ன பண்ணான்? திவ்யாங்கனா பரிவிருத்தம் பிரஜிகாயமாரம், மன்மதனை அனுப்பிச்சானாமே இந்த தபஸ் பண்ற நாராயணால கெடுங்கோ. அவ மனச ஒரு முகமா இருந்துருக்கப்பட்டவாளை இங்கேருந்து வெளியில இந்திரிய நிகிரகம் பண்ணிட்டு இருக்கிறவாளை அதை பங்கம் பண்ணணும். அதுக்காக தேவஸ்திரீகள் அழிச்சுன்னு போங்கன்னு சொல்லிட்டு நல்ல அழகான தேவஸ்திரீகள் திவ்யாங்கனா பரிவிருத்தம் பிரஜிகாயமாரம் தேவஸ்திரீகளை அழிச்சுன்னு போனான் மன்மதன். மன்மதன் நேர போனானா. அங்கே போனால் மன்மதன் எல்லா சுவாமிகிட்டையும் போய் தன்னுடைய விளையாட்டை காட்டியிருக்கான், பரமேஸ்வரன்ட்டையும் போய் காட்டியிருக்கான். ஆனால் பரமேஸ்வரன் அவனை சாம்பலா பண்ணி அந்த பஸ்மத்தை தூக்கி விபூதியாக பூசின்னு விட்டாள். அப்படி பண்ணலையாம் நரநாராயணன். ஏன்னா அவர் ரொம்ப சாந்த சுரூப மூர்த்தி, அவர் சௌலபிய மூர்த்தி. அவர் அனுகிரகம் பண்ணி அவர் அதுக்கு பதிலாக வேற ஒரு வழி பண்ணாங்கிறார். அதை அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறாள். இந்த ஸ்லோகத்தில் இந்திரன் அந்த தபஸ் பண்ணிட்டு இருந்த நரநாராயணாளுக்கு பங்கம் அளிக்கிறதுக்காக மன்மதன் அனுப்பிச்ச விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் பட்டதி சொல்கிறாள். அன்மாச்சரன் உபதிஷன் அப்படி மோக்ஷ தர்மம் துவம் பிராத்ருமான் பதரிகாஸ்ரமம் அத்தியவாத்ஸீ சக்ரோததே சம தபோபல நிஸ்ஸகாத்மா திவ்யாங்கனா பரிவிருத்தம் பிரஜிகாயமாரம். அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தில் இந்த மன்மதன் சுவாமிகிட்ட போய் தன்னுடைய கைவரிசையை காட்ட பார்த்தான். இந்த தேவஸ்திரீகளை அழிச்சுன்னு போய் அது பலிக்காமல் போனத்தில் அது அந்த விஷயத்தை சொல்கிறாள் படுதரி. காமோ வசந்த மலையானில பந்துஜாலி காந்தா கடாட்ச விசிகைஹி விகசத்விலாசைஹி வித்யன் முகுர்முகுஹு அகம்பம் உதீக்ஷ்ய சத்வாம் பீதத்வயாத ஜகதே மிருதுஹாசபாஜா. அழகான ஸ்லோகம் இது. மன்மதன் என்ன பண்ணான்? மன்மதனுக்கு ஃப்ரெண்டு மாருதம், வசந்தன் தான் ஃப்ரெண்டு. வசந்த ருத்து, அதை மாதிரி நல்ல தென்றல் காற்று, இதெல்லாம் அவனுடைய ஃப்ரெண்டு. வசந்த ருத்து, தென்றல் காற்று, இதெல்லாம் அவனுடைய ஃப்ரெண்டு. அவள்லாம் அழிச்சுன்னு போவான். அவன் எங்கேயான அவன் காரியம் ஆனந்தாக்க அப்படி மலர் பானத்தை எடுத்து போடுவான். இங்கே என்ன பானத்தை போட்டானால் தன்னோட கூட ரொம்ப ரூபவதியாய் அழகாக இருக்கப்பட்ட தேவஸ்திரீகள் அவளுடைய கண் பார்வைங்கிற பானங்கள் இருக்கு இல்லையா, அதை சுவாமி மேலே பிரயோகம் பண்ண சொன்னான். அவர்கள்லாம் அவளுடைய கண்கள்னால சுவாமியை பார்த்து அப்படியே மொழிக்கு செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்காள் இந்த தேவஸ்திரீகள். காமோ வசந்த மலையானில, மலைய அனில, அனிலம்னா காற்று, தென்றல் காற்று. மலைய மாறுதுன்னு சொல்கிறது இல்லையா, மலையானிலம், அதுக்கு மலைய மாறுத்தம் காற்று. வசந்தம், வசந்த ருத்து, இதெல்லாம் அழிச்சுன்னு போயிருக்கான். காமோ வசந்த மலையானில பந்துஷாலி காந்தா கடாட்ச விசிகைஹி விகசத்விலாசைஹி. இந்த தேவஸ்திரீகளுடைய கட்டாட்சங்கிறதானே, கண் பார்வைங்கிறதானே விசிகைஹி விகசத்விலாசைஹி. பானங்கள் எடுத்து போட்டான் சுவாமி மேலே. நாராயணன் இவா மேலாம் பிரயோகம் பண்ணான். அவள்லாம் பார்க்க ஆரம்பித்தாள். அவள்லாம் தபஸ் பண்ணியிருக்காள் இந்திரியத்தை நிகிரகம் பண்ணி. இவாள்லாம் அவட்ட போய் தன்னுடைய வேலையை காமிச்சாள். வித்யன் முகுர்முகு, முகுர்முகுன்னாள் அடிக்கடினாள். ஏன்னா ஒரு தடவை பானத்தை போட்டு பார்த்தாள், கிட்டக்க போய் இப்படி கண்ணை ஆட்டுறது காலை ஆட்டுறதுலாம் பண்ணி பார்த்தாள். அந்த தேவஸ்திரீகள் ஒன்றும் பலிக்கலை. அவள்லாம் நிச்சலமாக, அகம்பம்னா துளி கூட அசையாமல்னு அர்த்தம். அகம்பம் அதான், பூகம்பம்னா பூமி அசைகிறதுன்னு அர்த்தம். அகம்பம்னா அசையாமல். அகம்பம் உதீக்ஷிய, துளி கூட அசையாமல் நரநாராயணாள் அப்படி இந்திரியத்தை நிகிரகம் பண்ணி தபஸ் பண்ணிகிட்டே இருக்காள். ஒன்றும் பலிக்கலை. வித்யன் முகுர்முகு அகம்பம் உதீக்ஷிய சத்வாம். இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே மன்மதனுக்கு ஒரே பயமாக போயிடுதுனாள். என்ன பயம்னா திருப்பி யார் இவனை அனுப்பிச்சானோ அந்த இந்திரன்கிட்ட போய் சொல்லணும், நான் போனேன், ஒன்றும் எம்டி ஹேண்டோடு வந்திருக்கேன்னு சொன்னால் அவன் ஏதாவது சிக்ஷை கொடுத்தானா என்ன பண்ணுறது பயம்.
இல்லாட்டா இங்கேயே இவ்வளவு சக்தியோடு இருக்கப்பட்டவா தானம் இவனை சாபம் கொடுத்தா என்ன பண்ணுறது, அது வேற பயம். இப்படி பீதத்வயாச ஜெகதே மிருதுஹாச பாஜா. ஆனால் மிருதுஹாச பாஜா ரொம்ப புன்சிரிப்பை சிரிச்சுட்டு நீங்கள் அவங்ககிட்ட பதில் சொன்னேளே, அவன்கிட்ட என்ன பதில் சொன்னாங்கிறது அடுத்த ஸ்லோகம். அவனுங்கிட்ட சொன்னாலாம் சுவாமி, பயப்படாமல் இந்த கோபம் படாமல் சொன்னாலாம் சுவாமி, காமோ வசந்த மலையானில பந்துஜாலி காந்தா கடாட்ச விசிகைஹி விகசத்விலாசைஹி வித்யன் முहुर्मुहुरकम्पम् உதீக்ஷ்ய சத்வாம் பீதத்வயாத ஜகதே மிருதுஹாசபாஜா. இவ்வாறாக இந்த 5 ஸ்லோகங்கள் இருக்கு. இதை இப்பொழுது நாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே ஷோடசம் தசகம் நரநாராயணாவதார வர்ணனம் தக்ஷயா கவர்ணனஞ்ச. தக்ஷோ விரிஞ்ச தனயः அத மனோஸ்தனூஜாம். தக்ஷோ விரிஞ்ச தனயः அத மனோஸ்தனூஜாம். தக்ஷோ விரிஞ்ச தனயः அத மனோஸ்தனூஜாம். லப்ध्वा प्रसूतिमिह षोडश चापकन्याः. लब्ध्वा प्रसूतिमिह षोडश चापकन्याः. लब्ध्वा प्रसूतिमिह षोडश चापकन्याः. धर्मे त्रयोदश ददौ पितृषु स्वधाञ्च. धर्मे त्रयोदश ददौ पितृषु स्वधाञ्च. धर्मे त्रयोदश ददौ पितृषु स्वधाञ्च. स्वाहां हविर्भुजि सतीं गिरिशे त्वदंशे. स्वाहां हविर्भुजि सतीं गिरिशे त्वदंशे. स्वाहां हविर्भुजि सतीं गिरिशे त्वदंशे. मूर्तिर्हि धर्मगृहिणी सुषुवे भवन्तं. मूर्तिर्हि धर्मगृहिणी सुषुवे भवन्तं. मूर्तिर्हि धर्मगृहिणी सुषुवे भवन्तं. नारायणं नरसखं महितानुभावं. नारायणं नरसखं महितानुभावं. नारायणं नरसखं महितानुभावं. यज्जन्मनि प्रमुदिताः कृततूर्यघोषाः. यज्जन्मनि प्रमुदिताः कृततूर्यघोषाः. यज्जन्मनि प्रमुदिताः कृततूर्यघोषाः. पुष्पोत्करान् प्रववृषुः नुनुः सुरौघाः. पुष्पोत्करान् प्रववृषुः नुनुः सुरौघाः. पुष्पोत्करान् प्रववृषुः नुनुः सुरौघाः. दैत्यं सहस्रकवचं कवचैः परीतं. दैत्यं सहस्रकवचं कवचैः परीतं. दैत्यं सहस्रकवचं कवचैः परीतं. सहस्रवत्सरतपः समराभिलव्यैः. सहस्रवत्सरतपः समराभिलव्यैः. सहस्रवत्सरतपः समराभिलव्यैः. पर्याय निर्मित तपः समरौ भवन्तौ. पर्याय निर्मित तपः समरौ भवन्तौ. पर्याय निर्मित तपः समरौ भवन्तौ. शिष्टैककङ्कटममुं न्यहतां सलीलम्. शिष्टैककङ्कटममुं न्यहतां सलीलम्. शिष्टैककङ्कटममुं न्यहतां सलीलम्. अन्वाचरन् उपदिशन्नपि मोक्षधर्मम्. अन्वाचरन् उपदिशन्नपि मोक्षधर्मम्. अन्वाचरन् उपदिशन्नपि मोक्षधर्मम्. त्वं भ्रातृमान् बदरिकाश्रमम् अध्यवात्सीः. त्वं भ्रातृमान् बदरिकाश्रममध्यवात्सीः. त्वं भ्रातृमान् बदरिकाश्रमम् अध्यवात्सीः.
शक्रोधते शमतपः बलनिस्सहात्मा शक्रोधते शमतपः बलनिस्सहात्मा शक्रोधते शमतपः बलनिस्सहात्मा दिव्यांगना परिवृतं प्रजिघायमारं दिव्यांगना परिवृतं प्रजिघायमारं दिव्यांगना परिवृतं प्रजिघायमारं कामो वसंत मलयानिल बंधुशाली कामो वसंत मलयानिल बंधुशाली कामो वसंत मलयानिल बंधुशाली कांता कटाक्ष विशिखैः विकसद्विलासैः कांता कटाक्ष विशिखैः विकसद्विलासैः कांता कटाक्ष विशिखैः विकसद्विलासैः विध्यन्मुहुर्मुहुः अकम्पमुदीक्ष्य तत्त्वां विध्यन्मुहुर्मुहुः अकम्पमुदीक्ष्य च तत्त्वां विध्यन्मुहुर्मुहुः अकम्पमुदीक्ष्य च त्वां विध्यन्मुहुर्मुहुः अकम्पम् उदीक्ष्य च त्वां भीतत्वयाथ जगदे मृदुहासभाजा भीतत्वयाथ जगदे मृदुहासभाजा भीतत्वयाथ जगदे मृदुहासभाजा ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், இப்படி பயந்துன்னு இருந்த அந்த மன்மதனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி ரொம்ப பிரியமான வார்த்தைகள்னால பேச ஆரம்பித்தாலாம். பயந்துட்டே இருந்தான் மன்மதன், என்ன ஆப்போறதோ தெரியலையே, நம்ம என்ன பண்ணாலும் பலிக்க மாட்டேங்கிறதே, திரும்பி இந்திரலோகத்துக்கு போனால் அவங்ககிட்டேருந்து என்ன வாங்கிக்க போகிறோமோன்னு பயந்துட்டு இருந்தவனே பயப்படாதே நாளாம் சுவாமி. ஆனால் அவனை சாபம் விட்டு பொசுக்கலையாம். பின்ன வேற என்ன பண்ணான்னாள் படத்திரி அழகா சொன்னால் இந்த ஆறாவது ஸ்லோகத்தில், பீத்யாலமங்கஜ வசந்த சுராங்கனாவோ மன்மானசம் த்விஹ ஜுஷத்வமிதி ப்ருவாணஹ த்வம் விஸ்மயேன பரிதஸ் ஸ்துவதாமதைஷாம் பிராதர்ஷயஸ்வ பரிச்சாரக காதராக்ஷீஹி. ஏ குருவாயூரப்பா, நீ பயந்துட்டு இருந்த மன்மதனை பார்த்து சொன்னியாமே, பீத்யா அலம் இதி, பயந்தது போரும் பயந்தது போரும் பயப்படாதேன்னு சொன்னியாமே, என்ன சொன்ன? அங்கஜா, ஏ மன்மதா, வசந்த, ஏ வசந்த ருத்துவே, சுர அங்கனாவோ, வந்திருக்கிற தேவ ஸ்திரீகளே, ஒத்தரும் பயப்படாதீங்கோ. மன்மானசம் தூய்ஹ ஜுஷத்வமிதி ப்ருவாணஹ, உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் தானே போகிற, நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஓடி வந்திருக்கீள் என்னோட ஆசிரமத்துக்கு, அதனால் எங்கிட்டேருந்து ஒரு ப்ரைஸை வாங்கிட்டு போங்கன்னாள். என்னன்னாள்? மன்மானசம் தூய்ஹ ஜுஷத்வம் இதி ப்ருவாணஹ, ஜுஷத்வம், நான் கொடுக்குற ப்ரைஸை வாங்கிட்டு போங்கன்னாள். என்ன ப்ரைஸு? துவம் விஸ்மயேன பரித ஸ்துவதாமதைஷாம் பிராதர்ஷயஸ்வ பரிச்சாரக காதராக்ஷீஹி. பகவான் என்ன பண்ணாள்? பகவானுக்கு பரிச்சரணை பண்ணுறதுக்காக ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் அவரை சுற்றியும் இருக்கா. அவள்லாம் இந்த தேவ ஸ்திரீகளை விட அழகானவள். பகவான் தொடையில் ஒரு தட்டு தட்டினாள். உடனே அங்கேருந்து குதித்து வந்தாள் ஒரு பொண்ணு. ஊருன்னா தொடைன்னு அர்த்தம், ஊர்வசின்னு, அதனால தான் அவளுக்கு பேர். ஊருலேருந்து வந்தவள் அவள். அந்த அப்படி அழகான ஸ்திரீ வந்தோடனே அவளை நீங்கள் அழைச்சின்னு போங்க, அதான் என்னோடய ப்ரெசன்டேஷன். நீங்கள் கொண்டு போய் தேவேந்திரன் உங்களை அனுப்பிச்சான் இல்லையா, அவன் உங்களை ஒன்றும் கோச்சிக்க மாட்டான். கோபம் வந்ததுன்னா இந்த பொண்ணை சுவாமி கொடுத்தாரு உனக்கு ப்ரெசன்டேஷனான்னு கொடுங்கோ, மயங்கி விடுவான் ஆள். அதனால் இதை வாங்கிட்டு போகணுன்னாள். இப்படி சொன்னோன்னே பகவான் சொன்னோன்னே அவள்லாம் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம் பகவானே. துவம் விஸ்மயேன பரிதஹ ஸ்துவதாமதைஷாம். அப்பொழுது அந்த மன்மதன் வந்திருந்த தேவ ஸ்திரீகள், வசந்த ருத்து, மலைய மாருதம் எல்லாம் சுவாமி கிட்ட காலில் விழுந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலாம் பகவான நாராயணனை. ஆஹா, எவ்வளவு கருணை உங்களுக்கு! உங்களுடைய தபஸை கெடுக்கிறதுக்காக வந்திருந்த எங்களுக்கு ஒரு ப்ரைஸை கொடுத்து அனுகிரகம் பண்ணேலேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாலாம். இப்பேற்பட்ட வசதியான இந்த ஸ்லோகம் இது. பீத்யாலமங்கஜ வசந்த சுரங்கனாவோ மன்மானசம் த்விஹ ஜுஷத்வமிதி ப்ருவாணஹ
त्वं विस्मयेन परितः स्तुवतामथेषां प्रादर्शयस्व परिचारक कातराक्षीः. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்றாள், சம்மோகனாய மிலிதாக மதனாதயஸ்தே त्वद्दासिका परिमलैः किल मोहमापुः दत्तां त्वया च जगृहुः त्रपयैव सर्व स्वर्वासि गर्वशमनीं पुनरूर्वशीं ताम्. ஏ குருவாயூரப்பா, என்ன ஆச்சரியம்! இந்திரியத்தை நிகிரகம் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒன்ன மயக்கி உன் மனசு ஒருமுகமா இல்லாமல் சிதறி போய் உன்னுடைய தபசு கடனங்கிற கட்ட எண்ணத்தோடு கூட வந்திருக்காள் இவாள்னா. மன்மதன், மலைய மாருதம், வசந்தன், தேவஸ்திரீகள் எல்லாரும் வந்திருக்காள். அப்படி வந்திருக்கிறவாள்லாம் என்ன ஆச்சுன்னாள், ஃபூல்ஸ் ஹூ கேம் டு ஸ்காஃப் ரிமைன் டு ப்ரே என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் டெசர்டட் வில்லேஜில் சொல்லுவேன். அப்படி இங்கே வந்திருக்கிறவாள் என்ன ஆச்சுன்னாள், சம்மோகனாய மிலிதாக மதனாதயஸ்தே, வந்திருக்கிற மன்மதன் முதலானவாள்னா ஒன்ன மயக்கணங்கிறதுக்காக வந்திருந்தவாள். ஆனா அவ என்னாச்சு, त्वद्दासिका பரிமலைஹி கிலமோகமாபுஹு. ஆனா உனக்கு பரிச்சரணை பண்ணிட்டு இருக்கிற ஸ்திரீகள் இருக்காளே, அவ மேலே என்னென்னமோ போட்டிருக்காள், ஷெனால் 5 அது இதுன்னு போட்டுருக்காள். அந்த வாசனை, அவ மேலே இருக்கப்பட்ட வாசனை இருக்கே, அதை கண்டு இவா மோகம் அடைஞ்சுட்டாளாம். त्वद्दासिका பரிமலைஹி, அவ மேலே போட்டுருக்கிற புஷ்பங்கள், இயற்கையாக வர வாசனைகள், இதனால மோகிக்கப்பட்டு அவா மோகத்தை அடைஞ்சுட்டாளாம். ஒன்ன மோகம் பண்ணணும்னு நினைச்சுன்னு வந்தவாள் அவளே மோகிச்சுட்டாள். त्वद्दासिका பரிமலைஹி கில மோகமாபுஹு, திருப்பி அவள் மோகிச்சுட்டாள் நாள். அதனால நீ அவளுக்கு என்ன பண்ணின, அவளுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்த. அப்படி தொடைய தட்டின, ஊருவை தட்டினோன்னா ஊர்வசி வந்தாள். தத்தம் துவயாச்ச ஜக்ருஹு திரபயைவ சர்வ ஸ்வர்வாசி கர்வசமனீம் புனர்ஊர்வசீம் தாம். ஸ்வர்வாசி கர்வசமனீம் நாள், ஸ்வர்கலோகத்தில் இருக்கிறவாளுடைய கர்வத்தெல்லாம் அடக்கக்கூடிய வஸ்து இந்த ஊர்வசி. ஏன்னா ஸ்வர்க்கத்தில் எல்லாரும் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து நம்மளை மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமோ ஒரு பியூட்டியோ இருக்கப்பட்டவா உண்டான்னு ரொம்ப கர்வமாக இருந்துருப்பாளாம். இந்த ஊர்வசி அங்கே போய் இறங்கினோடனே எல்லாருக்கும் சே நம்ம இவ்வளோ அக்லியாக இருக்குமேன்னு தோண முடியா வச்சுட்டாளாம் சுவாமி. அவ்வளோ அழகாக இருப்பலாம் அவள் ஊர்வசி. அதனால் சொர்க்கத்தில் இருக்கப்பட்டவாள்னா வெட்க பண்ணக்கூடிய அழகாக பொருந்திய இந்த ஊர்வசியை நீ அவளுக்கு கொடுத்தியே, அதை எப்படி வாங்கிட்டா அவள்னா அந்த ப்ரெசன்டேஷனை திரப்பையை ரொம்ப வெட்கத்தோடு வாங்கிட்டாளாம். ஏன்னா வெட்கம், ஏன்னா இவரை அடக்கணுங்கிறதுக்காக வந்தவாள், இவரை மோகிக்க செய்யணும்னு அவள்லாம் வந்திருக்கா. அதான் அவளையே மோகம் பண்ண முடியாது, மோகிக்க செஞ்சுட்டியே நீ. அதோடு கூட அவளுக்கு அவளை விட அழகான ஒருத்தரை ப்ரெசன்டேஷன் பண்ணி இந்திரன்கிட்ட கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சியே. அதை அவள் ரொம்ப வெட்கத்தோடு அந்த ஊர்வசியை ஸ்வீகரிச்சுட்டு அவளையும் அழிச்சுட்டு அவளுக்கு ஒரு கிரீன் கார்டு வாங்கிட்டு உயரக சொர்க்கத்துக்கு போனாள்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றாள். சம்மோகனாய மிலிதாக மதனாதயஸ்தே त्वद्दासिका परिमलैः किल मोहमापुः दत्तां त्वया च जगृहुः त्रपयैव सर्व स्वर्वासि गर्वशमनीं पुनरूर्वशीं ताम्. அழகான இந்த ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். இதில் பட்டதிரி குருவாயூரப்பனை ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்தில். நரநாராயண அவதாரத்தை சொல்லி அதை ஸ்லாகிச்சு விட்டு அதை விட வசதியான அவதாரம் கிருஷ்ணாவதாரம், ஏ குருவாயூரப்பா நீ கிருஷ்ணன்கிறதா பிரசம்சிச்சு சொல்றாள் இந்த ஸ்லோகத்தில். திருஷ்டோர்வசீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்ரஹ பர்யாகுலோ ஜனிபவன் महिमावमर्षात् एवं प्रशान्त रमणीय तरावतारात् त्वतोधिको वरद कृष्णतनुस्त्वमेव. हे गुरुवायूरप्पा,
நரநாராயணா அவதாரம் பண்ணினியே, அது ரொம்ப வசத்தியான அவதாரம். ஏன் தெரியுமா? இந்த மன்மதன் வாலாட்டின போது பகவான் சிவனா அவதாரம் பண்ண சிவனாக இருந்தபோது கோபத்தை பொறுக்க முடியாம அவனை பஸ்மம் பண்ணாள். ஆனா அப்படி பண்ணாமல் நீ இந்திரிய நிகிரகம் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்க இல்லையா, கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவன் நீ. அதனால ரொம்ப சாந்த சுரூபியா இருந்து வந்திருக்கிற மன்மதனை ஒன்றும் பண்ணாமல் அனுகிரகம் பண்ணி அவனால உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது வச்சுவிட்டேன். என்ன பண்ணேன்? அழகான ஊர்வசியை எடுத்து கொடுத்து நீ இந்திரகண்ட கொண்டு கொடுன்னு சொன்னேன். அதனால அந்த அவள்லாம் திரும்பி இந்த இந்திரலோகத்துக்கு வந்தாள், சொர்க்கலோகத்துக்கு. இந்திரகண்ட கொடுத்தாளாம். என்ன கொடுத்தாள்? திருஷ்டோர்வசீம். இந்திரன் அந்த ஊர்வசியை பார்த்தான். பார்த்த உடனே மயங்கிவிட்டான். அடாடா, நம்ம லோகத்தில் இந்த மாதிரி ஒரு பியூட்டி குவீன் கிடையாதேன்னுட்டு. திருஷ்டோர்வசீம் தவ கதாஞ்ச நிஷம்ய சக்ரஹா. உன்னுடைய பெருமையை அந்த மன்மதன் மூலமா கேட்டு அறிஞ்சான். ஆஹா, இவ்வளவு சாந்த சுரூபமா ஒரு சுவாமி இருக்காரான்ட்டு. தவ கதாஞ்ச நிஷம்ய சக்ரஹா பர்யாகுலோ அஜனி. ரொம்ப கவலைப்பட்டானாம். அடாடா, இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரம்பொருள் நாராயணனுங்கிறதா பேரை வச்சிருந்து நரநாராயணன் தபஸ் பண்ணி இந்திரிய நிகிரகம் பண்ணவா இருக்காளாமே, அவள்கிட்ட போய் இப்படி விளையாடிட்டுமேன்னு பயந்து பட்டானாம். பவன் மகிமா வமர்ஷாத்து. உன்னுடைய மகிமையை கேட்டுவிட்டு இவா மூலமா ரொம்ப பயந்து பட்டானாமே. ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத்து. ரமணீய தர அவதாராத்து, இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்பவும் அழகு பொருந்திய அவதாரமான இப்பேற்பட்ட வசத்தியான நரநாராயண அவதாரம் இருக்கே, அதை என்ன சொல்லன்னா, ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத்து. ரொம்ப ரமணீயதரமான அவதாரம் இது, இந்த நரநாராயண அவதாரம். என்ன இல்லை, கோபமே ஏற்படாத அவதாரம். ஆனால் ஏ குருவாயூரப்பா, இந்த அவதாரத்தை காட்டிலும் வசத்தியான அவதாரம் துவத்தோதிகோ வரத கிருஷ்ண தனுத்வமேவ. ஆனா எனக்கு என்னமோ கிருஷ்ணாவதாரம் நீ பண்ணி எல்லாரையும் ஆகர்ஷி மன்மதான்னு எல்லாரும் சுகாச்சாரியால் போகிறாள். அப்பேற்பட்ட வசத்தியான அவதாரம் இல்லையா? அதனால ஏ குருவாயூரப்பா, நீ கிருஷ்ணனா இருக்கிற உன்னோட அவதாரம் தான் எனக்கு அதை விட வசத்தியா படுறதுன்னு ஸ்தோத்திரம் பண்ணாள் குருவாயூரப்பனை இந்த 8வது ஸ்லோகத்துல. திருஷ்டோர்வசீம் தவ கதாஞ்ச நிஷம்ய சக்ரஹ பர்யாகுலோ ஜனி பவன் மகிமாவமர்ஷாத். ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத் த்வதோதிகோ வரத கிருஷ்ண தனுஸ்வமேவ. ஏ கிருஷ்ணா, குருவாயூரப்பா நமஸ்காரம் நாள். அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். அதில் தக்ஷன் யாகம் பண்ணத்தினுடைய வைபவத்தை எடுத்து சொன்னாள். ஏன்னா தக்ஷன் ஒரு தடவை யாகம் பண்ணான். அவன் யாகம் பண்ணிட்டு இருக்கிறத அவனுக்கு என்னென்ன காரணம்னா, அவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கர்வம் ஏற்பட்டது. என்ன காரணம்னா, பிரம்மபுத்திரன் அந்த தக்ஷ பிரஜாபதி. பிரம்மா பல பிரஜாபதிகளை படைச்சாள். கர்தமரும் ஒரு பிரஜாபதி தான். ஆனால் எல்லா பிரஜாபதியிலையும் நீ தான் முக்கியமான பிரஜாபதின்னு அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல் கொடுத்து அவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுருந்தாள். அது அவனுக்கு ஒரு கர்வம், நான் தான் ரொம்ப சூப்பர்னு விட்டு. அந்த தக்ஷன் இருக்கானே, அவனுடைய பொண்ணுகள் நம்ம பார்த்தோம், 16 பெண்கள். அந்த 16 பெண்களில் ஒரு பொண்ணு தக்ஷ பிரஜாபதி சதின்னு பொண்ணு. அந்த பொண்ணை பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாள், சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாள். அதனால் பரமேஸ்வரனுடைய மனைவியான சதி தேவி ஒரு சமயம் என்ன பண்ணியிருந்தான், இந்த தக்ஷன் அவனுக்கு சிவன் மேலே ஒரு துவேஷம். அந்த துவேஷத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த துவேஷத்தினால தன்னுடைய பண்ணையே அவன் அவமதிச்சான் ஒரு சமயம். அதை எடுத்து சொல்கிறாள் பட்டதிரி இந்த 9வது ஸ்லோகத்தில். தக்ஷஸ்து தாத்து அதிலாலனயா ரஜோந்தோ நாத்யாதிருதத்வைச்ச கஷ்டமசாந்திராசீத் ஏன வியருந்தசபவத் தனுமேவ சர்வம் யஜ்ஞே ச வைரபிஷுனே ஸ்வசுதாம் யமானீத். தக்ஷஸ்து தாத்து அதிலாலனயா ரஜோந்தோ. தாத்துனா பிரம்மான்னு அர்த்தம். அதிலாலனையா, பிரம்மா இவனுக்கு அதிகமாக
இவனுக்கு ரொம்ப பிரியத்தோடு கூட இவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாள், நீ தான் லீடர்னு சொல்லிவிட்டு. அதனால கர்வம் ஏற்பட்டுதான். ரஜோந்தக, ரஜோகுணம் ஜாஸ்தியாக போய் அதனால கண்ணு மறைக்கப்பட்டது. அந்தான பிளைண்ட் அர்த்தம். பிளைண்ட் வித் ப்ரைடு தட் ஐ எம் த மோஸ்ட் சுப்பீரியர் ஆஃப் ஆல் தி பிரஜாபதிஸ் அப்படின்னு தக்ஷனுக்கு ஒரு கர்வம். தக்ஷஸ்து தாத்துஹு அதிலாலனயா ரஜோந்தோ நாத்யாதிருத்வைச்ச கஷ்டமசாந்திராசீத். அதனால அவனுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியாகி காமம் குரோதம் இதெல்லாம் ஏற்பட்டு அதனால புத்தி எல்லாம் அழிஞ்சு போய் பரமேஸ்வரன் தன்னுடைய மாப்பிள்ளை பரமேஸ்வரன்கிட்டக்கே கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டது. ஒரு சமயம் விரோதிச்சுதான். என்ன காரணம்னா, ஒரு சமயம் ஒரு சத்திரயாகம் நடந்துட்டு இருந்தது. அங்கே எல்லா முனிவர்களும் சத்தியாகத்தும் போது அங்கே பிரம்மா சிவன் மகாவிஷ்ணு எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போது தக்ஷனும் உள்ள நுழைஞ்சான், தக்ஷ பிரஜாபதியும் உள்ள நுழைஞ்சான். அப்போது எல்லாரும் எழுந்திருந்தாள். தக்ஷனை பார்த்துக்கிட்டு எல்லாரும் எழுந்திருந்தாள். ஆனால் பிதாவான பிரம்மா எழுந்திருக்கல, பரமேஸ்வரன் எழுந்திருக்கல, மகாவிஷ்ணு எழுந்திருக்கல. இவாளை தவிர பாக்கி எல்லாரும் எழுந்திருந்தாள். இவனுக்கு மகா கோபம். தன்னுடைய அப்பா எழுந்திருக்காட்டா கூட தன்னுடைய பிதா, அதனால பிரம்மா எழுந்திருக்கலன்னா அவனுக்கு அதனால ஒன்றும் சரியா ஒன்றும் கெடுதலாக தோணலை. ஆனால் மாப்பிள்ளையான சிவன் எழுந்திருக்காம நிற்காம இருந்தது அவனுக்கு பொறுக்கலை. உடனே எங்கள் சிவனை அந்த சதஸ்லேயே வெய்ய ஆரம்பித்தான், ரொம்ப விஷிப்டான். அதனால இனிமேல் சிவனுக்கு ஆவிர்வாகம் இல்லாமல் ஒரு யாகம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிரகஸ்பதி சமம்னுட்டு ஒரு யாகம், அந்த யாகத்தை பண்ண ஆரம்பித்தான். அதில் சிவனுக்கு மாத்திரம் ஹவிசு கிடையாது, ஆவிர்வாகம் கிடையாதுங்கிறதா சொல்லி யாகம் பண்ணான். சிவனுக்கு இது தெரியும், இந்த மாதிரி தக்ஷ பிரஜாபதி அங்கே ஒரு யாகம் பண்ணுறான், தன்னை அவமதிக்கணுங்கிறதுக்காகவே நடந்துட்டு இருக்குன்னுட்டு. சிவனுடைய பத்னியான சதி சொன்னால், எங்கள் அப்பா யாகம் பண்ணுறாள், நான் போகணும்னு உங்களை கூப்பிடாட்டா என்ன, நான் எங்கள் அப்பாவோட யாகம் நான் போகிறேன்னாள். அம்மா நீ போகாதே, போனால் உனக்கு அவமானம் ஏற்படும் நாள். இல்லை எங்கள் அப்பா யாகம் நான் போகாமல் இருப்பேன் நான்ட்டு வந்தாங்க இருந்து. ஆனால் தக்ஷ பிரஜாபதி அவளை உள்ள விடலை, அவளை ரொம்ப அவமதிச்சுட்டான் அவள்கிட்ட பேசாமல். ஆனால் அவளை பாக்கி எல்லாரும் அம்மாக்கள்னா அவள்னா ரொம்ப வரவேற்றாள். ஆனால் தக்ஷன் ரொம்ப அவளுக்கு அவமானம் பண்ணிவிட்டான். அது பொறுக்காமல் சதி தேவி தன்னையே ஆத்மஹத்தி பண்ணிவிட்டாள், அக்னியில் பிரவேசம் பண்ணிவிட்டாள் சதி தேவி. அது தக்ஷன் பரமேஸ்வரனை துவேஷிச்ச காரணம் அது, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவ்வளோ துவேஷம் அவங்களுக்கு இருந்தது. அதுதான் இந்த பட்டத்திரி இங்கே சொல்கிறாள். தக்ஷஸ்து தாத்துஹு அதிலாலனயா ரஜோந்தா, தன்னுடைய பிதாவான பிரம்மாவினால ரொம்ப அதிகமாக லாலனம் பண்ணப்பட்டதுனால ரஜஸ் ஜாஸ்தியாகி நாத்யாதிருத்வைச்ச கஷ்டமசாந்திராசீத்து. அதனால என்னாச்சு, இவனுக்கு கெட்ட குணங்கள் காம குரோத மதம் மாத்சரி எல்லாம் ஜாஸ்தியாச்சு. அதனால அவள் அப்பாவினாலேயே அநாதிருத்தா, பிரம்மாவுக்கே அது பிடிக்கல. ஏனவ்யருந்தச பவத் தனுமேவ சர்வம் யஜ்ஞே ச வைரபிஷுனே ஸ்வசுதாம் யமானீத்து. அதனால அவன் பரமேஸ்வரன் நிந்திக்கணுங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணி அந்த யஜ்ஞத்துக்கு வந்திருந்த தன்னுடைய பொண்ணான சதி தேவியை அவமானம் பண்ணானாமே. குருவாயிருப்பான்னு இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்கிறாள். அப்படி யஜ்ஞேச்ச வைரபிஷுனே ஸ்வசுதாம் யமானீத்து, தன்னுடைய ஓன் டாட்டர் சதி தேவியே அவமானம் பண்ணானே அந்த தக்ஷங்கிறதா இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். தக்ஷஸ்து தாதுரதிலாலனயா ரஜோந்தோ நாத்யாதிருத்வைச்ச கஷ்டமசாந்திராசி ஏன வியருந்தச பவத் தனுமேவ சர்வம் யஜ்ஞே ச வைரபிஷுனே ஸ்வசுதாம் யமானீத். எப்படி ஸ்லோகம் இது? இந்த 10வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் இந்த தசகத்தில். அதில் சொல்கிறார், தக்ஷயாகத்தில் தக்ஷனை வதம் பண்ணி பிறகு தக்ஷனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாலாம் சுவாமி மகாவிஷ்ணு. அந்த வைபவத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். குருத்தேஷமர்திதமகः சதுகிருத்த சீர்ஷோ தேவ பிரசாதிதஹராத்
அதலப்த ஜீவஹ त्वत्पूरित क्रतुवरः पुनरापशान्तिम् सत्वं प्रशान्तिकर பாஹி மருத்புரேஷா. அழகான ஸ்லோகம் இது. क्रुद्धेशम् अद्दितमखः சதுகிருத்த சீர்ஷோ. சீர்ஷான தலை. இந்த தக்ஷன் பரமேஸ்வரனை அவமதிச்சு துவேஷத்தினால அவனுடைய சொந்த பொண்ணான சதிதேவி அப்பாவுடைய யாகத்தை பார்க்கறதுக்கு வந்திருந்தவளை அவமானம் பண்ணத்தை பொறுக்க முடியாமல் பரமேஸ்வரனை அவன் நிந்திப்பதை பார்த்துவிட்டு அவள் உடனே ரொம்ப தீக்ஷ்ணமாக ஒரு வார்த்தையை சொன்னாள். தாக்ஷாயணி சத்தியான தேவி அவள் சொன்னாள், சிவநாமத்தினுடைய வைபவத்தை உபதேசிச்சுட்டு சிவன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி தெரியுமா, சிவனுடைய நாம வைபவம் என்னங்கிறத எடுத்து சொன்னாள். சொல்லிவிட்டு தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய யோகத்தினாலேயே ஒரு அக்னியை உண்டாக்கி யோகாக்னியிலே தன்னுடைய உடம்பை எரிச்சு நூட்டாள். இந்த விஷயத்த நியூஸ் போய் சேர்ந்தது பரமேஸ்வரனுக்கு. கைலாச மலையில் போய் நாரத சுவாமி போய் சொன்னாள். நாரத சுவாமி, இந்த மாதிரி ஒரு நியூஸு, உங்கள் மாமனார் தாக்ஷன் யாகம் பண்ணான், உங்களை கூப்பிடலை, அதுதான் தெரிஞ்ச விஷயம். உங்கள் பத்னி சதிதேவி போனால் அவளை அவமானம் பண்ணிவிட்டு அவள் கடைசியில் பொறுக்க முடியாமல் உங்கள் நாமத்தினுடைய வைபவத்தை எடுத்து இறங்கி சொல்லி சபையில் எல்லார்ட்டையும் பராக்கிரமமான பரமேஸ்வரனாக்கும்னு சொல்லி தன்னுடைய யோகத்தினால அக்னியை வளைச்சு அதில் தன்னை அப்படியே ஆகுதி பண்ணினுட்டாள்ங்கிற விஷயத்தை சொன்னாள். உடனே பரமேஸ்வரனுக்கு மகா கோபம் ஏற்பட்டு தன்னுடைய தலையிலேருந்து ஒரு ஒரு அந்த சிக்கையிலேருந்து ஒரு மயிர்காம்பு அதை எடுத்து இப்படி விட்டெறிஞ்சாள் பூமியில். அந்த ஜட்டையிலேருந்து பெரிய பூதம் ஒன்று கிளம்பித்து, ஆகாசம் மட்டும் இருக்கக்கூடிய பூதம். அந்த பூதம் ஓடி போய் தக்ஷ யாகத்தில் எல்லாரையும் கொன்று தக்ஷன் பண்ண யாகத்தை பாதியிலேயே நிறுத்திப்படுத்து. தக்ஷனுடைய தலையை கிள்ளி எரிஞ்சுடுத்து. அங்கே இருக்கப்பட்டவாள் எல்லாரையும் வதம் பண்ணிவிடுது. உடனே எல்லாரும் போய் குய்யோ முறையோன்னு போய் நம்ம மகாவிஷ்ணு எல்லாரையும் பரமேஸ்வரனே போய் கேட்டாள். பரமேஸ்வரன் போய் நீங்கள் பண்ணிட்டேளே சொன்னாள். தேவதைகள்லாம் கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரன் அழைச்சின்னு வந்தாள். பரமேஸ்வரன் உடனே மகா கருணையோடு கூட இவா பண்ண நமஸ்காரத்தினா ஏற்றுண்டு தக்ஷனை மன்னிச்சு தக்ஷனை மறுபடியும் பழகை செஞ்சாள். அவனுக்கு தலையில் வேற ஒரு தலையை வச்சு அவனை உசிர்ப்பிச்சு, அவன் பண்ணின யாகம் பாதியிலேயே தடை நின்று போயிருந்தது. அதனால் பரமேஸ்வரன் சொன்னார், அப்பா நீ என்ன பண்ணணும், ஒரு யாகம் பண்ணணும். இந்த யாகம் பூர்த்தி அடைகிறதுக்கு மகாவிஷ்ணுவை உபாசி, மகாவிஷ்ணுவே உன் அனுகிரகம் பண்ணுவார் சொன்னதுனால இந்த மகாவிஷ்ணுவை வச்சு ஒரு ஹோமம் செஞ்சான். மகாவிஷ்ணு தியானம் பண்ணான். உடனே மகாவிஷ்ணு தக்ஷன் தியானித்தபடி அங்கே வந்து கருடன் மேலே உட்காந்துட்டு அங்கேருந்து வந்தாள். அப்போது அவனை அனுகிரகம் பண்ணாள்ங்கிறதுனால அந்த குருவாயூரப்பனை பட்டதிரி இப்படி நீ தக்ஷனை அனுகிரகம் பண்ணியாமே இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். குருத்தேஷம் அத்திதமகா. குருத்தேஷம், எந்த பரமேஸ்வரன் ரொம்ப கோபப்பட்டு தன் மனைவியான சதி தன்னையே யோக அக்னியில் ஆகுதி பண்ணிவிட்டாளுங்கிறத கேட்டுவிட்டு ரொம்ப கோபப்பட்ட பரமேஸ்வரன் அர்த்திதமகா தக்ஷயாகத்தை தன்னுடைய பூதகணங்கள்னால நிறுத்த செய்து அவனையே சதுகிருத்த சீர்ஷா, அவன் தலையை வெட்டினாள். தக்ஷனுடைய தலையை வெட்டினாள் அவர். தேவ பிரசாதித்த ஹராத்து அதலப்த ஜீவஹா. திருப்பி தேவதைகள்னால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட அந்த பரமேஸ்வரன் மறுபடியும் அந்த தக்ஷனுக்கு அனுகிரகம் பண்ணி அவன் தலையை ஒட்டுவிச்சு உசிர்பிச்சை கொடுத்து மறுபடியும் யாகம் பண்ணணும்பா, நீ ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிச்சு நாராயணனை உபாதிச்சு ஒரு யாகம் பண்ணுன்னு சொன்னாலாமே. தொற்பூரித கிரதுவரஹ புனராபசாந்திம். அதனால அந்த தக்ஷன் உனக்கு ஒரு யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி உன்னை வரிச்சு ஸ்ரீமன் நாராயணனை யஜ்யம் பண்ணி அதனால சாந்தம் உபசாந்தி மனசு சாந்தம் ஏற்பட்டுதாமே அவனுக்கு. சத்வம் பிரசாந்திகர பாஹி மருத்புரேஷ. அப்பேற்பட்ட எல்லாருக்கும் மனசில் சாந்தியை கொடுத்து அனுகிரகம் பண்ணப்பட்ட ஹே பரம்பொருளே குருவாயிருப்பா, நீ என்னையும் ரட்சிக்கணும் நாள். பாகி, என்னையும் காப்பாத்து, நீங்கள் தான் காப்பாற்றணும். துவம் பாகி. அப்பேற்பட்ட ஹே மருத்புரேஷா,
என்னை காப்பாத்துனாள் இந்த ஸ்லோகத்தில். क्रुद्धेशम् अद्दितमखः सतु कृत्तशीर्षो देवप्रसादितहरात् अथ लब्धजीवः त्वत्पूरितक्रतुवरः पुनरापशान्तिं सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेश. ஏற்பட்ட வசதியான ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. सम्मोहनाय मिलिताः मदनादयस्ते सम्मोहनाय मिलिताः मदनादयस्ते सम्मोहनाय मिलिताः मदनादयस्ते त्वद्दासिका परिमलैः किल मोहमापुः त्वद्दासिका परिमलैः किल मोहमापुः त्वद्दासिका परिमलैः किल मोहमापुः दत्तां त्वया च जगृहुः त्रपयैव सर्वे दत्तां त्वया च जगृहुः त्रपयैव सर्वे दत्तां त्वया च जगृहुः त्रपयैव सर्वे स्वर्वासि गर्वशमनीं पुनरूर्वशीं तां स्वर्वासि गर्वशमनीं पुनरूर्वशीं तां स्वर्वासि गर्वशमनीं पुनरूर्वशीं तां दृष्ट्वोर्वशीं तव कथां च निशम्य शक्रः दृष्ट्वोर्वशीं तव कथां च निशम्य शक्रः दृष्ट्वोर्वशीं तव कथां च निशम्य शक्रः पर्याकुलो जनिभवन् महिमावमर्शात् पर्याकुलो अजनि भवन् महिमावमर्शात् पर्याकुलो जनि भवन् महिमावमर्शात् एवं प्रशान्त रमणीयतरोवतारः एवं प्रशान्त रमणीयतरोवतारः एवं प्रशान्त रमणीयतरोवतारः त्वतोऽधिको वरद कृष्णतनुस्त्वमेव त्वतोऽधिको वरद कृष्णतनुस्त्वमेव त्वतोऽधिको वरद कृष्णतनुस्त्वमेव दक्षस्तु धातुः अतिलालनया रजोन्धः दक्षस्तु धातुः अतिलालनया रजोन्धः दक्षस्तु धातुरति लालनया रजोन्धः नात्यादृतत्वयि च कष्टमशान्तिरासीत् नात्यादृतस्त्वयि च कष्टमशान्तिरासीत् नात्यादृतत्वयि च कष्टम् अशान्तिरासीत् येन व्यरुन्धस भवत् तनुमेव शर्वम् येन व्यरुन्धस भवत् तनुमेव शर्वम् येन व्यरुन्धस भवत् तनुमेव शर्वम् यज्ञे च वैरपि शुने स्वसुतां यमानीत् यज्ञे च वैरपि शुने स्वसुतां यमानीत् यज्ञे च वैरपि शुने स्वसुतां यमानीत् क्रुद्धेशमर्दितमखः स तु कृत्तशीर्षः क्रुद्धेशमर्दितमखः स तु कृत्तशीर्षः क्रुद्धेशमर्दितमखः स तु कृत्तशीर्षः देवप्रसादितहरात् अथ लब्धजीवः देवप्रसादितहरात् अथ लब्धजीवः देवप्रसादितहरात् अथ लब्धजीवः त्वत्पूरितक्रतुवरः पुनरापशान्तिं त्वत्पूरितक्रतुवरः पुनरापशान्तिं त्वत्पूरितक्रतुवरः पुनरापशान्तिं सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेश सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेश सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेश सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेश. ओम इति श्रीमन्नारायणीये नरनारायणावतार वर्णनम्
தக்ஷயாகவர்ணனஞ்ச ஷோடசம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் சேர்ந்தாப்புல ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணியே ஷோடசம் தசகம் நரநாராயணாவதார வர்ணனம் தக்ஷயாகவர்ணனஞ்ச. தக்ஷோ விரிஞ்ச தனயः அத மனோஸ்தனூஜாம் லப்த்வா பிரசூதிமிஹ ஷோடச சாபகன்யாः. தர்மே த்ரயோதச ததௌ பித்ருஷு ஸ்வதாஞ்ச ஸ்வாஹாம் ஹவிர்புஜி சதீம் கிரிஷே த்வதம்சே. மூர்த்திர்ஹி தர்மகிருஹிணி சுஷ்வே பவந்தம் நாராயணம் நரசகம் மயிதானுபாவம். யஜ்ஜன்மனி பிரமுதிதாः கிருததூர்யഘോഷாः புஷ்போத்கரான் பிரவவருஷுः நுனுः சுரௌகாः. दैत्यं सहस्रकवचं कवचैः परीतं साहस्रवत्सरतपः समराभिलव्यैः. पर्यायनिर्मिततपः समरौ भवन्तौ शिष्टैककङ्कटमुं न्यहतां सलीलम्. अन्वाचरन् उपदिशन्नपि मोक्षधर्मं त्वं भ्रातृमान् बदरिकाश्रममध्यवात्सीः. शक्रोत ते शमतपः बलनिस्सहात्मा दिव्याङ्गनाः परिवृतं प्रजिघायमारम्. कामो वसन्तमलयानिल बन्धुशाली कान्ताकटाक्षविशिखैः विकसद्विलासैः. विध्यन्मुहुर्मुहुः अकम्पमुदीक्ष्य च त्वां भीतत्वयाथ जगदे मृदुहासभाजा. भीत्यालम् अङ्गज वसन्त सुराङ्गनावो मन्मानसं त्विह युषुध्वमिति ब्रुवाणः. त्वं विस्मयेन परितः स्तुवतामथैषां प्रादर्शयस्व परिचारक कातराक्षैः. सम्मोहनाय मिलिताः मदनादयस्ते त्वद्दासिका परिमलैः किल मोहमापु. दत्तां त्वया च जगृहुः त्रपैव सर्व स्वर्वासि गर्वशमनीं पुनरूर्वशीं तां. दृष्ट्वोर्वशीं तव कथाञ्च निशम्य शक्रः पर्याकुलो जनिभवन् महिमावमर्शात्. एवं प्रशान्त रमणीयतरोवतारः त्वत्तोऽधिको वरद कृष्ण तनुस्त्वमेव. दक्षस्तु धातुः अतिलालनयारजोन्धः नात्यादृतत्वयि च कष्टमशान्तिरासीत्. येन व्यरुन्दसभवत् तनुमेव शर्वम् यज्ञे च वैरपिशुने स्वसुतां व्यमानीत्. क्रुद्धेशमद्दितमखः स तु कृत्तशीर्षः देवप्रसादितहरात् अथ लब्धजीवः. त्वत्पूरितक्रतुवरः पुनरापशान्तिं सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेश. सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेश. श्रीहरे नमः. ओमिति श्रीमन्नारायणीये नरनारायणावतारवर्णनं दक्षयागवर्णनञ्च षोडशं दशकं समाप्तम्. समापनश्लोकम्. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी. देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः. अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये
वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामासमेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीहरये नमः।